ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகள் சரணம். என்னோடய சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுற அத்தனை பேருக்கும் நன்றி. என்னோடய சேனலில் புது பரிகாரங்கள், சக்தி மிகுந்த ஸ்லோகங்கள் அத்தனையும் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு ரொம்பவும் உபயோகமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறது, இழந்த சொத்துக்கள் இழந்திருப்பீங்க, இல்லை உங்களுடைய வாழ்க்கை, மரியாதை, கௌரவம் அத்தனையும் இழந்து நான் நிற்கதியாக நிற்கிறேன், எனக்கு ஆதரவுக்கு யாருமே இல்லை, கூட இருந்தவங்களே எனக்கு துரோகம் பண்ணிட்டாங்க, என் குடும்பமே எனக்கு துரோகம் பண்ணிடுச்சு. இந்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் இழந்த விஷயங்கள் எத்தனையோ இருக்கும். என்னுடைய வாழ்க்கையை இந்த மாதிரி நாசம் பண்ணிட்டு அவங்க எல்லாரும் நல்லா தலை நிமிர்ந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. நான் எல்லாத்தையும் இழந்து விட்டு மனசில் நிம்மதி கொஞ்சம் கூட இல்லாமல் என்ன செய்கிறது அப்படின்னு தெரியாமல் தவிச்சு போய் நின்றுக்கிட்டு இருக்கேன். இந்த மாதிரி இருக்கிறவங்க நிறைய பேர் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி நிர்கதியாக நீங்கள் நிற்கிறீங்க அப்படின்னாக்கா நீங்கள் செய்ய வேண்டியது, உங்களுடைய பிரச்சனைகள் அத்தனையும் நீங்கள் கடவுள்கிட்ட விட்டுடுங்க. நீங்கள் செய்ய வேண்டியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செவ்வாய்க்கிழமை காலையில் குளித்து முடித்ததுக்கப்புறம் அப்படியே சாப்பிடாமல் கொள்ளாமல் வெறும் வயிற்றோட உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகன் கோயிலுக்கு ஒரு புள்ளிகள் இல்லாத எலுமிச்சம்பழம் வாங்கிக்கோங்க. அதை வாங்கிட்டு நேராக கோயிலுக்கு போய் நீங்கள் முருகப்பெருமானுக்கு முன்னாடி இந்த கையில் எலுமிச்சம்பழத்தை வச்சுக்கிட்டு மனசார வேண்டுங்க. உங்களை ஏமாத்தினவங்க எந்த விஷயத்துக்காக நீங்கள் ஏமாந்தீங்களோ அது அத்தனையுமே எனக்கு திரும்ப கிடைக்கணும். நான் 4 பேருக்கு முன்னாடி கௌரவமாக வாழணும். எனக்கு முதல்ல வேண்டியதுன்னு பார்த்திங்கன்னா, நிம்மதி வேணும், சந்தோஷம் வேணும், கௌரவம் வேணும். இது அத்தனையும் எனக்கு நீங்கள் தான் திருப்பி தரணும் அப்படின்னு மனசார முருகப்பெருமான்கிட்ட வேண்டுங்க. வேண்டி முடிச்சதுக்கப்புறம் முருகப்பெருமானுக்கு முன்னாடி எல்லா கோவில்கள்லேயும் வேல் இருக்குங்க. அந்த வேலில் அந்த எலுமிச்சம்பழத்தை குத்திடுங்க. அங்கேயே கோயிலே உட்காந்து நீங்கள் ஒரு மனதோடு நீங்கள் நம்பிக்கையோடு முருகப்பெருமானை மனசார வேண்டிக்கிட்டு நீங்கள் வீட்டுக்கு வந்து அதுக்கப்புறம் சாப்பிடுங்க. இது தொடர்ந்து செவ்வாய்க்கிழமை காலையில் வெறும் வயிற்றோடு செஞ்சுக்கிட்டே வாங்க. கண்டிப்பாங்க இந்த மாதிரி நீங்கள் செய்யும்பொழுது உங்களுக்கு உடனடியாக பலன் கிடைக்கும். உங்களை ஏமாத்தினாங்க, கண்டிப்பாக அவங்களுக்கான தண்டனையை அனுபவிப்பாங்க. முருகப்பெருமான் பார்த்துக்குவாங்க. நம்பிக்கை கொண்டு இந்த வழிபாடை செய்யுங்க. நன்றி. நம்ம அடுத்த பதிவில் பார்க்கலாம்.